ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெட்னஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ், வெட்னஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸ் சேம் தான் இல்லையா? நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். ஸோ வெயிட் பண்ணுவோம், நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அழகாக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? மார்க்கெட் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. ஸோ நம்ம லைனில் அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ட்ரேடே. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பைங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 25941 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25909 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 32 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்.